சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கும் போது ஒரு சினிமாவில் நடிக்க தேர்வானார். மேக்கப் டெஸ்ட் முடிந்த பிறகு அவரை நிராகரித்து விட்டார்கள். இந்த இளைஞனின் முகம் குதிரை முகம் போல் இருக்கிறது என்று காரணம் சொன்னார்கள். இப்படி புறக்கணிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள்தான் நடிப்பில் உச்சத்தை தொட்டு நடிகர் திலகம் என புகழ் பெற்றார். இப்பொழுது சினிமாவில் பிரபல இயக்குநர்களாக நடிகர்களாக இருப்பவர்களிடம் கேட்டு பார்த்தால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பட்ட அவமானங்களை, வேதனைகளை, வலிகளை, தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கதை கதையாக சொல்வார்கள். எந்த வெற்றியுமே சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. சுலபமாக கிடைத்த வெற்றிகள் பெரும்பாலும் நிலைத்ததில்லை. நீங்கள் எப்படி மற்றவர்களால் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதேபோல்தான் மற்றவர்களையும் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது.